ஆயக்கலைகள் 64. அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கும், இருந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் பெறுவதற்கும், பண வரவு அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாமே முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறையையும் உங்கள் மனசில் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. தைரியம், நேர்மை, உயர்ந்த லட்சியம் மற்றும் ஆன்மீக நாட்டம் உடையவங்களாக இருப்பாங்க. எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய குணமும் புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஆர்வமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. கடின உழைப்பால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. விடாமுயற்சி கொண்டவங்க, அறிவாற்றல் மிக்கவங்களாகவும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் மிகுந்தவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இப்படி எல்லார்கிட்டையுமே உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய தூய உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இதுக்கு மேலே புதுசாக நான் என்ன கஷ்டத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கடந்து போகக்கூடிய அனுபவசாலிகளாகவும் இருப்பாங்க. எத்தனையோ கனவுகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் தான் இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் இந்த வாழ்க்கையை தொடங்கியிருக்கீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில பண தடைகளுக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் போனதுக்கும் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா, சில நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பணத்தை மற்றவங்களுக்கு கடனாக கொடுத்துருப்பீங்க. அதை திரும்ப வாங்க முடியாமல் இப்போ வரைக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தவிச்சிட்ருப்பீங்க. உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமான செலவு செஞ்சுருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஜோதிட சூட்சமம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பரணி, கார்த்திகை, திருவாதிரை நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பூரட்டாதி, கேட்டை, விஷாகம், சித்திரை, சுவாதி, மகம் இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பணத்தை கடனாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. எமர்ஜென்சியை தவிர்த்து சிகிச்சைக்காக நீங்கள் மருத்துவமனைக்கெல்லாம் போகக்கூடாது. தவிர்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியூர்களுக்கு பயணம் செல்லலாம். இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டாலே உங்களுக்கு 70% பிரச்சனைகள் தீர்ந்துடும். கூடவே உங்களுக்கு நல்ல செல்வ வளம் பெருகணும். கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தானிய லட்சுமியோட புகைப்படத்தை வச்சு நவ தானியங்களோட அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை இதெல்லாம் ஒரு சின்ன மண் கலசத்தில் நிரப்பி வச்சு தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இதை தினமும் செஞ்சுட்டு வந்தால் உங்களுடைய வீட்டில் என்றைக்குமே உணவு பஞ்சம் இருக்காது. செல்வ வளம் அதிகரிக்கும். உங்களுடைய கடன் சுமை குறையும். விவசாயிகளுக்கு உற்பத்தி அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். வணிகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் புதிய புதிய சிந்தனைகள் காரணமாக அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. பணம் கொடுக்கல் வாங்கல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தடைகள் எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் உங்களால் ஜீர்ணிக்க முடியல. அதனாலே நிறைய நேரங்களில் மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் என்ன கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுக்கு நான் வாழாமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நெகட்டிவான எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றுமா இருந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளாகவும் நண்பர்களாகவும் இருந்தவங்களே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாமல் எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில்
வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம் தான் சில நபர்கள் எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, உங்கள் அளவுக்கு எனக்கு சூதுவாது தெரியல, இந்த மாதிரி தெரிஞ்சே மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமாக தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுக்கிட்டு அமைதியாக கடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே எத்தனை ஆதங்கம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. மற்றவங்க மாதிரி இல்லாமல் கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறைச்சிட்டு வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க. இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாகவே இருக்கிறதால உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் வயிறார சாப்பிட முடியாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எல்லா இடத்துலையுமே நீங்கள் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. நீங்கள் 1000 நல்ல விஷயம் செஞ்சாலும் அதையெல்லாம் பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடந்துட்டாலோ உங்களுக்கு சம்மந்தமான ஒருவர் தப்பு செஞ்சிட்டாலோ அது இந்த உலகத்தில் யாருமே செய்யாத தப்பு மாதிரி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட நீங்கள் முன்னேறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க தேவைக்கு நான் மட்டும்தான் உங்ககிட்ட பழகுவாங்க. அந்த தேவை முடிஞ்சுது அப்படின்னா அவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க. இப்படி மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம், ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு போய் நின்னா உங்களுடைய சூழலை புரிஞ்சுக்காம அவங்க 1000 கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறமா சின்னதாக ஒரு உதவி செய்வாங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது நீங்கள் எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சுப்பீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்ல. ஆனாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்களாக தான் இருக்கீங்க, நல்ல விஷயங்களை தான் செய்கிறீங்க. ஆனாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரி நினைக்கிறதில்ல. நீங்கள் என்னதான் பிரச்சனைகளையெல்லாம் தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க. சனியுடைய வக்ரநிவர்த்தியும், குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு கிட்டத்தட்ட 5 பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் முழுமையான பலன்களை கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் நீங்கள் இழந்துட்டோம், எதையெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ, கடனுக்கு வட்டி கட்டுறதோ, வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்கிறது, மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராமல் கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இதற்கு பிறகு நீங்கள் பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் பொழுது உங்களுடைய கடன் சுமை பாதிக்கு மேலாக குறையும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்ட ஆரம்பித்தா அந்த வேலைகள் பாதியில் நிற்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். தீய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழிலை எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு எல்லா வேலையுமே செய்வீங்க. அரசு வேலைகள் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க. சகோதர ஒற்றுமை வலுப்படும். நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த காலத்தில் குடும்பத்திலையும் தொழிலையும் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய கடின உழைப்பால் லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அது எல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சில தடைகள் வந்து சேரும். அதன் மூலமாக பணத்தடைகள் உங்களுக்கு வரும். அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் போட்டிகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகளில் நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். கல்யாண பேச்சு கைகூடும். சின்ன வயசுலேயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு 2வது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உறவினர்களோடு இருந்த மன கசப்புகள் எல்லாமே மாறும். ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் வந்து குறையும். அரசு வழியில் சில சிக்கல்கள் உருவாகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழலும் இருக்குது. குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாலே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால் மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் பருமன் அதிகமாகக்கூடிய சூழல் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம். தியானம் செய்கிறது, யோகா பண்ணுறது, தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமாக புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தவிர்த்தலாம். நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய
வாழ்க்கை துணை மேலே அதிகமாக அன்பு காட்டுங்க. அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்லி பாராட்டுங்க. சில நேரத்தில் உங்களுக்காகவே அவங்க மெனக்கெட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பாராட்டும் பொழுது அன்பு அதிகரிக்கும். அன்பு அதிகரிச்சதுனால சின்ன சின்ன குறைகள் கூட உங்கள் 2 பேருக்குமே தெரியாது. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நீண்ட நாட்கள் தொடர்ந்து வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழல் இருந்திருக்கும். இதற்கு பிறகு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க. வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாடகை இடத்துல இருக்கவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். செய்யாத தவறுகளுக்கு பழி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க. உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதனாலேயே இந்த வேலையை தொடரலாமா இல்லை வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு 2 விதமான மனநிலை இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி குழப்பமான சூழலில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் நிதானமாக யோசிச்சு முடிவுகளை எடுக்கும்போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசு வேலைகளை மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவனச்சிதறல் இல்லாமல் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இது 2026ஆம் ஆண்டில் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கும்போது சாதாரணமாக தான் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய சேர்க்கை மற்றும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை தவறான இடங்களை முதலீடு செஞ்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஆராய்ச்சி பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என்னதான் உங்களை வீழ்த்தணும், உங்களை தோற்கடிக்கணும், உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் தோற்கடிப்பீங்க. அவங்களை நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. புதிய நண்பருடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இந்த மாதிரி புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.